நல்லது கெட்டதை எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னே இருக்கு. ஒரு மனிதனோட சூழ்நிலையில அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதை வச்சுதான் அவன் நல்லதா கெட்டதான்னு சொல்றான். சரிங்களா? மனிதன் மாறுறதே கிடையாது. ஒரு மனிதன் உங்களுக்கு நல்லதா தெரியலாம், ஏன்னா அவன் நல்ல சூழ்நிலையில இருப்பான். அதே மனிதன் உங்களுக்கு கெட்டவனா தெரியும். ஒரு அவசரத்துக்கு ஒருத்தவங்க போன் பண்ணி, அப்பா தம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுன்றான், அவன் போட்டு விட்டான்னு சொல்லுவான். இறைவன் மாதிரி என்ன காப்பாத்தினான்டா, நான் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து போன் பண்ணோன்னே 1000 ரூபாய் போட்டு விட்டான். அதே மனிதன்கிட்ட இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில போய், எப்பா ஒரு 5000 ரூபாய் கொடுப்பான்றீங்க, அவன் காசு இல்லைன்ட்டானா சொல்லுவீங்க, அடா பாவி எவ்வளவு உதவி பண்ணிருப்பான்டா உனக்கு, என்ன மாதிரி நேரத்துல நான் வந்து நின்னா இல்லன்ட்டியாடான்ட்டு. இது உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் அவனதாங்கிறான். அவன் நல்லவனாவும் இல்ல கெட்டவனாவும் இல்ல, அவன் சூழ்நிலைக்கு அவன் நடந்துக்கிறான். இன்னொருத்தன் எப்படின்னா உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நீங்க வாழறதுக்கு இன்னொருத்தனோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறீங்க. நீங்க நல்லவங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. இவங்க நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. இவங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. இவங்க சொன்னா சொல்லலாம், இவங்க சொன்னா நடந்துருமா? எப்படி நடக்கும்? இங்க நீங்க சரியா இருக்கு, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கொடுக்க இங்க எந்த மனிதனுக்கும் சக்தி கிடையாது. நீங்க நல்லவன் சொல்ற உரிமை இங்க எவனுக்கும் கிடையாது, நீங்க கெட்டவன் சொல்ற உரிமை இங்க எவனுக்கும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. இது என் வாழ்க்கை, இறைவன் எனக்கு கொடுத்தது. இதுல செய்யக்கூடிய செயல்கள் நான், அந்த செயல்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது.